2 பொம்பளை சேர்ந்தாலே ஒரு கட்சி ஆகிடும். 6 பொம்பளை ஒன்றா இருந்து அவன் ஜெயம் ரவியை போட்டு வாட்டுறது, இப்போ வாட்டுற மாதிரி பயங்கரமாக வாட்டி உயரத்தில் உங்களோட பெருசாகிடக்கூடாது, பணத்தில் உங்களோட பெருசாகிடக்கூடாது. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கார். அப்படியா இருந்தால் நல்ல செலெக்ஷன் படுத்துக்காத. ஏன்னா ஒன்று நம்ம வந்து முடிச்சு விட்ருவோம், இவருக்கு அவருக்கும் ஆகாது, அதனால் இவர் ஓடிவிட்டார். இப்போ கூட என்ன ஆகிவிட்டது விஷாலுக்குன்னு சொன்னாங்க. அவர் வந்து எனக்கு தெரியும். இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, வந்திருக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப்பை சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இந்த நல்லது ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வர வேண்டும் என்று கூறிய அன்பு கட்டளையிட்ட என்னுடைய இயக்குனர் அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வணக்கங்களை கூறி, அன்பு சகோதரர் விஷால் அவர்களுக்கும் எதிர்காலத்தில் அவர்களை கைகோர்க்கவிருக்கும் கதாநாயகிக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, என்னது எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். தயாரிப்பாளர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய வணக்கங்களை கூறி, ஏன்னா நான் வந்து 6 மணிக்கெலாம் நான் டேப்லெட்டை சாப்பிட்டு 6:30 மணிக்கெலாம் சாப்பிட்றேன். இப்போ நல்லவன் ஆகிட்டேன். அதனால் நான் விஷால்கிட்ட சொல்லிட்டேன், இப்போ விஷால் நான் புறப்பட்டேன்னா தப்பாக எடுத்துக்காத. ஏன்னா ஒன்று நம்ம வந்து முடிச்சு விட்ருவோம், இவருக்கு அவருக்கும் ஆகாது, அதனால் இவர் ஓடிவிட்டார், இல்லை இவர் வந்து விட்டார், ஏதோ ஒன்று சொல்லுவீங்க. அப்படிலாம் ஒரு நிகழ்ச்சியும் கிடையாது. எனக்கு எல்லாருமே வேண்டியப்பட்டவர்கள். அந்த நேரத்தில் ஒவ்வொரு நேரத்தில் அப்படி எதிர்ப்பு அந்த படத்தில் வந்த மாதிரி தான். ஹீரோ வந்து படம் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பார் வில்லன்னு. கடைசியில் வில்லன் வாங்கி போலீஸ்கிட்ட போவார். இதுதான் நிகழ்ச்சி. அதை எப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அது மாதிரி தான் இதெல்லாம். இட் இஸ் நாட் ஒரு பிக் ஃபேக்ட். இந்த படம் நல்ல படம், பிரமாதமாக ஓட வேண்டும். ஃபைட் வந்து அந்த சகோதரி செஞ்சுருக்காருன்றது, நாங்கள் அவங்கள வந்து பேராண்மை நடித்தாங்கன்னு நினைக்கிறேன். பேராண்மையில் தான். பேராண்மையில் பார்க்கும்போது நான் சொன்னேன், இது படத்துக்கு தெரியல, ஒன்று பெருசாக தெரியல, நல்லா செஞ்சுருக்கப்பா. ஏன்னா 5-6 பொம்பளைங்க சேர்ந்தாலே ஒரு 2 பொம்பளை சேர்ந்தாலே ஒரு கட்சி ஆகிடும். 6 பொம்பளை ஒன்றா இருந்து அவன் ஜெயம் ரவியை போட்டு வாட்டுறது, இப்போ வாட்டுற மாதிரி பயங்கரமாக வாட்டி அது மாதிரி வாட்டி ரொம்ப பிரச்சனை ஆகிடும். என்னுடைய அன்பு சகோதரர் ஜெயம் ரவி எப்படி இவங்களெல்லாம் மேனேஜ் பண்ணிடலாம், இப்படி நல்ல ஒரு படத்தையும் வந்தது. அதில் ரசிகா நடிக்கும்போது நான் பார்த்து சொன்னேன், பிரமாதமாக இருக்குன்னு. பட்டு இன்னும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது வந்து சகோதரர் விஷாலாக இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் என்ன, நம்ம ஜாதக பொருத்தம் மட்டும்தான் பார்க்குறோம் கல்யாணத்தில். அது மட்டும் பார்க்கக்கூடாது. ஜாதக பொருத்தம் மட்டும் பார்க்கலாம், அது வேறு, அது ஒன்று இருக்கட்டும். ஆனால் உயரத்தில் உங்களோட பெருசாகிடக்கூடாது, பணத்தில் உங்களோட பெருசாகிடக்கூடாது. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கார். அப்படியா இருந்தால் நல்ல செலெக்ஷன், வெரி குட் செலெக்ஷன். ஹோப் இது வந்து பல பேருடைய வாயில் வெவ்வேறு மாதிரி விழுவுது. அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இப்போ கூட உதவி பேசும்போது சொன்னார், அவர் விஷால் குழந்தை மாதிரி. அதெல்லாம் குழந்தை மாதிரிலாம் நம்பாதீங்க. அவர் வந்து எனக்கு தெரியும், குழந்தையெல்லாம் கிடையாது. எல்லாம் தெரிஞ்ச ஒரு மனிதன், தெரியாத மாதிரி இருப்பார், அவ்வளோதானே ஒழிய எல்லாம் தெரிந்த மனிதன். மிக அற்புதமான இதயம் கொண்டவர் விஷால் அவர்கள். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இங்கே இருக்கிற பத்திரிகையாளர் அன்பர்களுக்கு சொல்கிறேன், தயவுசெய்து இந்த விஷயத்தை நல்ல அழகாக பெருசு பண்ணி இந்த படத்திற்கு வந்தார்கள் இருவரும் ஜோடியாக அப்படி போட்டிங்கன்னா இந்த படத்துக்கு ப்ளஸ் ஆகிடுது. படம் ஓடுவதற்கு நீங்கள் இருவரும் ஒரு காரணம் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த படம் நன்றாக ஓட வேண்டும். ஏன்னா ஃபைட் மாஸ்டரை பற்றி சொல்லவே தேவையில்லை. நம்ம அங்கே உட்காந்துருக்கோம், நம்மளை அடிக்கிற மாதிரியே இருக்குது.
திம்மு 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 திம்முன்னு உழுவுது. அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா நான் OMCல வாஸ்ட் சீமானை பற்றி பேசுவேன். எனக்குலாம் சீமானெலாம் நல்ல நண்பர், என் பையனுக்கும் ரொம்ப நல்ல நண்பர். அதனால் அவங்க சொல்லுவாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்களாம். இந்த 10 ரவுண்டு ஓடுவீங்க நீங்கள், சுற்றி 10 ரவுண்டு ஓடுவாங்களாம். இல்லை 10 ரவுண்டு சொல்லும் போதே நமக்கு மூச்சு வாங்குது. இது எப்படா இதுன்னா, ஏன்னா அந்த அளவுக்கு வெல் ட்ரெயின்டு டெடிக்கேட்டட் பர்சன் நீங்கள் விரும்பியிருக்கிற அந்த ஒரு பெண்மணி வந்து டெடிக்கேட்டட் கேர்ள். அதனால் இப்போ கூட என்ன ஆகிவிட்டது விஷாலுக்குன்னு சொன்னாங்க. அடுத்த நாளே வந்து நின்னா மனுஷன் சிங்கம் மாதிரி. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாருமே. அதனால் நாங்கள்லாம் டெஃபினட்டாக பின்பலமாக இருப்போம் என்பதை மட்டும் தெரிவித்துக்கொண்டு, இந்த படம் மிக சிறப்பாக ஓட வேண்டும். ஏன்னா இது ஓடணும், இந்த படம் ஓடும் என்ற ஒரு நம்பிக்கையோடு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கங்கள் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார், அடுத்தபடியாக